குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ராவில் குரூப்ஸ். இப்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டாபிக் வந்து குரூப்ஸ், அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பிஜிடிஆர்பியில் குரூப்னா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோடைய டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்குள்ள வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் பேப்பர்ஸில் இது வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்னா என்ன, let G be a non-empty set and star be a binary operation. ஸ்டாருங்கிறது ஒரு பைனரி ஆப்ரேஷன். ஸ்டார் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், அடிஷன் மாடுலோ ஆர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறனால நம்ம அதை காமனாக ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார்னும் ஆப்ரேஷன் இருக்குது. பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆக்ஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எவர் A, B belongs to G implies A star B belongs to G. Next property, associative property. For every A, B, C belongs to G implies A star B star C equal to A star B star C. Then third one, identity property. There is E belongs to G such that A star E equal to E star A equal to A for every A belongs to G. Then inverse property, to each A belongs to G there is A inverse belongs to G such that A star A inverse equal to A inverse star A equal to E. இந்த 4 ஆக்சியம்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம அந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம், G star is a group. அதை வந்து குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு குரூப் ஒரு செட் எடுத்துருக்கிறேன். 1, -1, I, -I அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது வந்து குரூப்பா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சரியா, இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு பேர் கெய்லிஸ் டேபிள். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் அடுத்து 1, -1, I, -I இங்கே இருக்கிறத அப்படியே வரிசையாக எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு இப்போ நான் வந்து கெய்லிஸ் டேபிள் என்ன பண்ணலான்னா 1 × 1 மல்டிப்ளிகேஷனில் அப்போ 1 × 1 1. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 × -1 -1, 1 × I 1 × -I. Then -1 × 1 -1 -1 × -1 +1 -I plus I. Then I × 1 I square -1 I square plus 1. Then -I plus I minus I square, that is plus 1 minus plus I square minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் நான் அந்த மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும், வேறு எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. அப்போ இது வந்து நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ.